மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். தற்போது கட்சி பெயரையும் அதற்கான சின்னத்தையுமே அறிவித்து விட்டார் சசிகலா. இனி அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும், நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் அவரது அரசியல் முயற்சிகளை மிகவும் தாமதமாக தொடங்குகிறார் என்று நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளை அவர் கழித்து விட்டார், அதாவது வீணாக கழித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் அவர் மீது ஒரு பரிவும் அனுதாபமும் இருந்தது. அப்போது பல்வேறு சில பிரமுகர்கள் கூட அவரை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அப்போது முதலே அவர் தன்னுடைய பணியை தொடங்கி இருந்தால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற அது குறித்த பணியோ அல்லது அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையோ வெளிப்படுத்தி அதற்கான முயற்சிகளை அப்போதே தொடங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போது அதிமுகவுக்குள் திரு OPS இருந்தாலும் கூட கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல உருவான சமயம். ஆகவே காலம் கடந்த முயற்சியில் அவர் ஈடுபடுகிறாரோ என்று நான் கருத வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் அதிமுக ஒரு தலைமையிலே பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நாம் தமிழர், இப்படி களத்திலே 4 முனை போட்டி இருக்கக்கூடிய நேரத்துல இவருடைய அணி அல்லது இவருடைய கட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? டாக்டர் ராமதாஸ் அவர்களை போய் திருமதி சசிகலா சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் சேருவார்களா அல்லது இவர்கள் இருவரும் சேர்ந்து தாவேகாவுடன் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தாவேகா அதை ஏற்றுக்கொள்ளுமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் உருவாவதற்கு வேண்டுமானால் இது வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கலாமே தவிர அவரது முயற்சி என்பது என்னை பொறுத்தவரை பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய முயற்சி என்று நான் கருதவில்லை. தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளில் அதிமுகவை தோற்கதற்கு வேண்டுமானால் அவர் ஏற்படுத்துகிற வாக்கு பிரிப்பு என்பது பயன்படலாமே தவிர அதை தாண்டி பெரிய தாக்கத்தை அவர் இந்த தேர்தலில் ஏற்படுத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. தேவர் சமூக மக்கள் மத்தியில திருமதி சசிகலா மீது பரிவுணர்ச்சியும் அன்பும் இருக்கிறது. ஆனால் அது எவ்வாறு ஓட் டிரான்ஸ்பராக மாறும், எந்த அளவு வெற்றிக்கு உதவும் என்பது கேள்விக்குறிதான். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.